நேஷ்னல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் ஆயுஷ் கான்க்ளேவ். ஸோ ஜான்வரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில் எல்லாருமே வந்து கண்டிப்பாக கலந்துக்கணும். நீ வயிற்றுக்கு சோறு தின்றியா, என்ன தின்ற? இது மாதிரி என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? டீசெண்டான கேள்வியா கேளு, ஈஸியான கேள்வியா கேளு. உன் இஷ்டத்துலாம் கேள்வி கேட்காத. சாரி, உணர்ச்சி வசப்பட்டேன். கோயிலுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. உணர்ச்சி வசப்படுவது நம்மள மாதிரி ஆளுக்கு சரி, பதவியில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதலமைச்சர்கிட்ட கத்துக்கணும் அந்த நல்ல பழக்கத்தை எல்லாம். என்ன ஆனாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. அடுத்தவங்களுக்கு டென்ஷன் ஆகலாம், நாம டென்ஷன் ஆகக்கூடாது. திராவிட பொங்கலா? இது எங்க வந்தது? புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க சார். இப்ப இந்த வர இதுக்கு வந்து திராவிட பொங்கல் இல்ல, எனக்கு புரியல. இது வந்து பொங்கல் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழர் திருநாள் சொல்லிட்டு இப்ப திடீர்னு திராவிட பொங்கல் அப்படின்னா என்னங்க இது? எல்லாத்தையும் நீங்க திராவிடத்துக்கே கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு என்னதான் மிச்சம் இருக்கு? இது திராவிட மண். ஆனா வந்து தமிழை காப்போம், தமிழ் வாழ்க, தமிழ் வளர்கன்னு தான் போர்டு வச்சு. எந்த இடத்துலயுமே வந்து திராவிடம் வாழ்க, திராவிடம் வளர்கன்னு போர்டு வைக்கிறது இல்ல. பேரை ஒழுங்கா வைக்கிறத விட்டுட்டு பேரை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி தமிழன் தமிழச்சின்னு போட்டுங்கன்னா இது என்னங்க இது? இதுதான் உங்க தமிழ் மேல இருக்க பற்றா? இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் அரசியல் சாணக்கியர், அரசியல் ஞானி நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம். ஏதோ நீ வந்து நக்கல் நையாண்டியா பேசுறன்றது மட்டும் தெரியுது. இல்லை சார், பட் இருந்தாலுமே ஸ்டாலின் அவர்களுக்கு எப்படிப்பட்ட அரசியல் ஞானம் இருக்குதுங்கிறத நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணுமா இல்லையா? கடைசியா எலெக்ஷன் வரப்போகிற நேரத்தில் கொண்டாந்து பார்த்தீங்கல்ல பென்ஷன் ஸ்கீமை, எப்படி பிடிச்சோம் பார்த்தீங்களா? நாங்கள் இப்போ எப்படி உங்களால் என்ன பண்ண முடியும் பிஜேபி அதிமுகனால? இல்லை, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ வந்து அதிமுகவில் என்ன சொல்கிறாங்க, இது ஏமாற்று வேலை, உங்ககிட்டேருந்தே பிடிச்சி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு. இது நம்ம கூட இன்றைக்கி நம்ம சேனலில் டீட்டெயிலாக ஒன்று போட்டிருந்தோம். விக்ரம், இப்போ நான் உங்களுக்கு ஒரு சஜஷனாக சொல்கிறேன். உங்களுக்கு பென்ஷன் கிடையாது இல்லையா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய சம்பளத்தில் 10% எந்த இல்லை அப்படின்னு ஒதுக்கி வச்சுருங்க. ஒன்று ரெக்கரிங் டெபாசிட்டில் போடுங்க, ரைட்டுங்களா? இல்லைன்னா ரைட்டுங்க, இது கொஞ்சம் சமாளிக்கலாம் அப்படின்னா அந்த 10%ல் 5% ஆர்டியில் போட்டுட்டு 5% வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியில் போடுங்க. இது வந்து உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிறத நிறுத்துகிற காலகட்டத்தில் ஒரு 58-60 வயசில் இதுக்கு மேலே நம்மளால் வேலை செய்ய முடியாது அப்படின்னும் போது அதில் சேர்ந்துருக்க கார்பஸ் அந்த அமௌண்ட்டு பாருங்கள் எங்கேயோ போய் நிற்கும். அந்த அதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஓபிஎஸ், அது என்ன தெரியல, ஓபிஎஸ் அப்படின்னாலே இபிஎஸ்ஸுக்கும் பிடிக்கல, எம்கேஎஸ்ஸுக்கும் பிடிக்கல. ஓபிஎஸ் அப்படின்றது ஒரு பேர்டன் தான், அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். ஆமாம், நீங்கள் வேற மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. பட் அதுவும் சூட் ஆகுது பாருங்களேன். இது வந்து அரசுக்கு சுமை அப்படின்றாங்க. இது வந்து சரியா நீங்கள் பண்ணீங்கன்னா அரசுக்கு சுமையே கிடையாது, வருமானம். ஒரு சின்ன கணக்கு சொல்கிறேன். லெட்ஸ் ஒரு 20,000 உங்கள் சம்பளத்தில் 10% நீங்கள் சேர்த்துட்டே வரீங்க, ரெக்கரிங் டெபாசிட் போட்டு வரீங்கன்னும் போது நீங்கள் ரிட்டையர் ஆகிற காலகட்டத்தில் அது பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு லம்சம் கொடுத்துட்டு அந்த எஃப்டியில் போட்டாலே உங்களுக்கு பென்ஷன் கொடுத்துட முடியும். இப்போ இதில் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷனும் போடுறாங்கன்னு சொன்னால், அதாவது இப்போ ப்ரைவேட்லலாம் முன்னாடி வந்து அந்த கான்ட்ரிபியூட்டரி பிஎஃப்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட பிஎஃப் பிடிப்பாங்க, மேட்சிங் அமௌண்ட்டு வந்து கம்பெனியும் பே பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பின்னாடி பெரிய அமௌண்ட்டாக வரும். அதை வந்து யாரும் பென்ஷனுக்காக அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. ரிட்டையர் ஆகும்போது ஒரு செட்டில்மெண்ட்டு அப்படின்னு. ஏன்னா கவர்மெண்ட்டில் இருக்க செட்டில்மெண்ட் வேறு, இங்கே அவ்வளோ வராது இல்லையா, அதுக்காக. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டும் ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த அமௌண்ட்டு கண்ணாபின்னான்னு போய் நிற்கும் விக்ரம். கொஞ்சம் நஞ்சம் இல்லை. பென்ஷன் வந்து வாங்குகிற சம்பளத்தில் பாதி, ரைட்? இப்போ உங்கள் கான்ட்ரிபியூஷன், கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ரெண்டும் போட்டு சும்மா ஆர்டியிலேயே போட்டு வச்சாலே நீங்கள் ரிட்டையர் ஆன பிறகு சம்பளத்தை விட அதிகமாக உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கலாம். ஒன்று வேணாம், நீங்கள் ஜெமினி, சாட் ஜிபிடியில் போயிட்டு கணக்கு போட்டு பாருங்கள். ஒருத்தர் 25 வயசில் வேலைக்கு சேர்றார், 60 வயசில் ரிட்டையர் ஆகிறார், இவ்வளோதான் அவர் சம்பளம் அப்படின்னு கணக்கு வச்சிங்கன்னு எவ்வளோ ஆர்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பாருங்கள். கண்ணாபின்னான்னு போயிருக்கும். சரி, இது வந்து உங்கள் படத்தை எடுத்து கொடுக்குறாங்க அப்படின்னு அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சொல்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதை வந்து அவங்க எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போக தப்பு பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நடுவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூபிஎஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, தெரியுமா? கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். அதுலேயும் மினிமம் அஷ்யூர்டு 50% அப்படின்ட்டாங்க. ஆனால் பாருங்கள், அதுக்கு இந்த அளவெல்லாம் ஒரு விளம்பரம் கிடையாது. வா பார்த்தீங்களா, அந்த அரசு ஊழியர்களுக்கு அப்படியே அள்ளி கொடுத்த வள்ளலே மோதியே அப்படின்லாம் யாரும் ஒன்றும் சொல்லலை.
அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. என்பிஎஸ்ல இருக்கவங்க அது சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னா இது பண்ணலாம், அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பெருசாக பேசப்படாத ஒரு விஷயம் அது. இவங்க என்ன பண்ணணும், அதை பாருங்க, உங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இப்போ திமுகவில் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் கொடுக்குற யூபிஎஸ்ல மட்டும் என்னவா கேட்பாங்களா மாட்டாங்களா? ஸோ நம்ம ஒரு பால் வருது, அதை அடிக்கிறோன்னா அந்த இடத்துல ஃபீல்டர்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அடிக்கணும். அப்போ இந்த மாதிரி நம்ம சொல்லும்போது அவங்க திருப்பி கேட்பாங்க, நீங்கள் மட்டும் என்ன லட்சணத்தில் கொடுக்குறீங்க, எங்களை குறை சொல்கிறீங்களா அப்படின்னா சுத்தமாக அடிபட்டு போயிடும். பட் ஆனால் இன்னொன்று சொல்லலாம்ல சார், நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே கொடுத்துட்ருக்கோம், நீங்கள் கரெக்டாக எலெக்ஷன் வரும்போது கொடுக்குறீங்கன்னு சொல்லல. இதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் ஏற்கனவே யூபிஎஸ்னு கொண்டு வந்துட்டோம், மினிமம் அஷ்யூர்டு பென்ஷனும் நாங்கள் சொல்லிட்டோம், இவ்வளோ வருது. அதை வந்து நீங்கள் இப்போ முற்றிலும் புதிய பேக்கில் உரையை மட்டும் மாற்றி சோப்பை போடுற மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இதை அண்ணன் மோடி அவர்கள் அவர் வந்து என்னைக்கோ செஞ்சுட்டாரு. அப்படி சொல்கிறத விட்டுட்டு நீங்கள் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து இவங்க கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் அது எடுபடுமா? பட் என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துக்கு நிதி சுமை அப்படின்றத எந்த இடத்துலையும் நான் ஆதரிப்பவன் இல்லை. ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கான்ட்ராக்டில் ஓடுறது, இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு வந்து அன்னைக்கு மாதிரி கிடையாது. நிறைய இலவசங்களை அள்ளி விட்டுனுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து இந்த ஏலம் கேட்குற மாதிரி தான் 2000, 3000, 5000 பிம்பிளிக்கு பிலாப்பி இப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய சுமை. அப்போது சரி சார், அரசு ஊழியர்கள் இது பண்ணிட்டா என்ன ஆகுறது அப்படின்னா எல்லா இடத்துலையும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த பாஸ்போர்ட் சர்வீஸ் எடுத்துக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவுட் சோர்சிங். ஓகே, எல்லாம் அங்கே வந்து ஒரு தனியார் ஐடி கம்பெனியோட ஆட்கள் தான் இருக்காங்க. அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது. சில நாள்லலாம் வந்து ஐயோ பாஸ்போர்ட் சீக்கிரம் போகணுமே அப்படின்ட்டு 3 நாளில் 10 நாளில் அப்படின்ட்டு தற்கால் புக் பண்ணுவோம். இப்போ நார்மல் பாஸ்போர்ட்டே 3 நாள் 5 நாளில் வீட்டுக்கு வந்துடுது. எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறாங்க. இதே இந்த நாட்டு மக்கள் தானே வந்து தனியார்லேயும் வேலை செய்கிறாங்க. வேற யாரையும் வந்து அமெரிக்காலேருந்தோ இல்லை அண்டார்டிகாலேருந்தோ யாரையும் இறக்குமதி பண்ணல. அப்போ அவங்க மட்டும் எப்படி வேலை செய்ய முடியுது அப்படின்னா இதுதான் அந்த கவர்மெண்ட் சர்வீஸ். அப்படின்னால அதுக்குன்னு ஒரு இது டெம்ப்ளேட் செட் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. நான்லாம் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் போய் அழிஞ்சிக்கிறேன். இப்போ கூட சமீபத்தில் போய் அழிஞ்சிருக்கேன். நான் கேட்டால் அவர் அங்கே இல்லை, அவர் அங்கே போயிருக்கார், இவர் இங்கே போயிருக்கார், அவர் சீட்டில் இல்லை, இவர் லீவுன்னு அவர் டியூட்டி வர அன்றைக்கி அவர் லீவு. ஒரு கோஆர்டினேஷன் கிடையாது. இதில் வந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வேணாங்க, பேங்க்குக்கு போங்க, அங்கே எழுதி போட்டிருப்பாங்க ஒரு போர்டில் டிடி கொடுப்பதற்கு இவ்வளவு நேரம், செக்கு கிளியரன்ஸ் போட்டிருப்பாங்க. எங்கேயாவது நீங்கள் நடந்து பார்த்துருக்கீங்களா? அவங்களையும் குறை சொல்ல முடியாது. முன்னாடிலாம் இந்த நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரிண்ட் போட போவோம், அரை மணி நேரத்தில் பிரிண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க. ஆமாம், நீங்கள் போய் பாருங்கள் சார், நீங்கள் எங்கேயாவது போனோம்னா போயிட்டு 4 மணிக்கு வாங்கன்னுவாங்க. ஒரு தடவை என் பிரதரில் வந்து சண்டை போட்டேன், அரை மணி நேரத்தில் பிரிண்ட்டுன்னு போட்டிருக்கல, அப்புறம் ஏன் என்னை 3 மணி நேரம் கழிச்சு வர சொல்கிறேன் அப்படின்னா, கரெக்டு தான் சார், அரை மணி நேரம் ப்ராசஸ் பண்ணி வரத்துக்கு, பட் உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து கொடுத்துட்டு போய்க்கிறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யுது. பட் அல்டிமேட்லி இந்த நிதி சுமை, இந்த பென்ஷன் அப்படின்ற பேர்டன் நம்ம தானே சுமக்க போகிறோம். ஆமாம் சார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெவென்யூ ரெசிப்ட்ஸில் ஸ்டேட்டுடைய ஓன் டேக்ஸஸ் அந்த கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சம்பளம், பென்ஷனு, வட்டி கட்டுறது, இதுக்கே பெரும்பான்மையாக போயிடுது. அப்போது அந்த பேர்டனை குறைக்கிறோம் அப்படின்னா ஓகே. ஆனால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் அள்ளி கொடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. அதை எஃபெக்டிவாக கவுண்டர் பண்ணுறதுக்கு எதிர்கட்சிகளுக்கு துப்பு இல்லை. இந்த டிஏபிஎஸ்ன்றது ஓகே, 10% பிடிங்க, அதை சேர்த்து வச்சுட்டு கடைசியில் கொடுங்க. ஆனால் இதையே நீங்கள் அவங்க பேரில் ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய வரும். அது இவங்களுக்கு தெரியல. என்ன கேட்டால் அஃப்கோர்ஸ் நாமளாக போனோன்னா நம்ம செய்ய மாட்டோம், செலவு பண்ணிடுவோம். அது கம்பல்சரின்னும் போது அவங்க பண்ணுறாங்க, அவ்வளோதான். இது அவங்க யோசிக்கணும். யாரும் யோசிச்ச மாதிரி தெரியல. இன்னும் அந்த பென்ஷன் ஃபண்ட் அப்படின்ற கான்செப்டே தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். வெறும் ஆர்டியில் போட்டுருங்க. வேணும்னா ஒரு ஆப்ஷன் கொடுங்க, சரிப்பா பாதி ஆர்டியில் போடுறோம், பாதி எஸ்ஐபியில் போடுறோம், இல்லை முழுசும் ஆர்டியில், உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ஆப்ஷனை கொடுங்க, அவ்வளோதான். ஸோ ஆர்டினும் போது அந்த ஒரு சேஃப்டி இருக்குது, எஸ்ஐபிலையும் இருக்குது லாங் டேர்மில். பட் சில பேர் ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க. 30 வருஷம் 40 வருஷம்னும் போது அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு மோசமாக போகாது. அந்த மாதிரி கொண்டு வந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இது ஆளுங்கட்சி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை, அதான் சொல்கிறேனே, அதாவது ஒரு கிரைசிஸை கூட வந்து எவரி கிரைசிஸ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்வாராம். சர்ச்சில் தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி வந்து அரசு ஊழியர்கள் அவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பில் இருக்காங்க, போராட்ட மனநிலையில் இருக்காங்க, இத்தனை வருஷமாக கேட்டுனுக்கிறாங்க, அன்றைக்கி கேட்டப்போ தேதி போட்டால் கொடுத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போது ஸ்வீட் ஊட்டி வர்ற அளவுக்கு மாறிட்டாங்க. என்ன அளவுக்கு அழகாக டீல் பண்ணாங்க பார்த்தீங்களா திமுகவில். அதிமுகவில் என்ன பண்ணாங்க, பாஜகவில் என்ன பண்ணாங்க, செஞ்சதை கூட சொல்லிக்க முடியல அவங்களால.
இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு உலகநாயகன் சொல்கிற மாதிரிலாம் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னால் ஒரு கொலை ஓகே சார். அதே மாதிரி இப்போ ஸ்டாலின் அவர்கள் மேலே இன்னொரு விஷயம் பார்க்க முடியுது. என்ன அப்படின்னா, அதாவது வைகோ அவர்கள் வந்து ஒரு நடைப்பயணம் போகிறார் சார். அதாவது சமத்துவ நடைப்பயணமாக ஏதோ ஒன்று பண்ணுறாரு. ஆனால் போதையில்லா தமிழகம் மாற்றணும்னு அதை ஓப்பன் பண்ணி வைக்கிறதே ஸ்டாலின் அவர்களை வச்சு ஓப்பன் பண்ணி வைக்கிறார். ஆனால் அவருக்கு ஸ்டாலின் அவர்கள் மேடையில் பேசும்போது அவர் தான் சிஎம்மாங்கிற டவுட் அளவுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு. தமிழகத்தில் போதை இல்லாத மாதிரியமாக நம்ம கொண்டாட வேண்டும் அப்படி. சார் நீங்கள் தான் சிஎம், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சார் இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் போய் பேசுறாரு? நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பகுத்தறிவு வேணுன்றது. போதை மருந்துன்னு சொல்கிறாங்க. எதை சொல்கிறாங்க? வேற ஏதோ விஷயங்களை சொல்கிறாங்க. டாஸ்மாகில் விற்கிறது அப்படி சொல்கிறோமா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அதை நம்ம சொல்கிறதில்ல. அதனால் போதை அப்படின்னாலே போதை மருந்துன்றது சுருக்கம். அது கஞ்சா அந்த மாதிரி விஷயங்கள். ஆமாம், அதைத்தான் ஒழிக்கணும். இது வந்து ஏதோ உழைக்கிறவங்க அவங்க உடம்பு வலி தெரியாமல் ஒருத்தர் சொன்னார்ல, இது கொளுத்து வேலைக்கு போகிறாங்க, அந்த வேலைக்கு போகிறாங்க, அவங்களெல்லாம் உடம்பு வலி இருக்குது அதுக்காக அப்படின்னு. எப்படி காலங்காலமாக உடம்பு வலிக்கு இந்த மருந்து, அப்போ இதுவும் மருந்துன்றதில் வந்துடுதோ? இதை குச்சி தான் சரி. அப்போ நான் கேட்குறேன், ஆம்பளைங்க கொளுத்து வேலைக்கு போகிறாங்க, எத்தனை பெண்கள் வீட்டு வேலைக்கு போகிறாங்க? ஒரு வீடு இல்லை, 4-5 வீடுல போயிட்டு தொடச்சி பாத்திரம் தேய்ச்சி துணி துவச்சி எவ்வளோ பண்ணிட்டு வராங்க. அவங்க என்னைக்காவது எங்கள் உடம்பு வலிக்கு நாங்கள் டாஸ்மாக் போகிறோம்னு சொல்லிக்கிறாங்களா? இத்தனைக்கும் அவங்கள நம்ம வந்து பலகீனமானவர்கள்னு சொல்கிறோம். சரி, ஃபிசிக்கலாகவே பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்களோட பெண்களை விட வலிமை கம்மி, ஆனால் அவங்களுடைய மன வலிமை அதிகம். அதனால தான் ஒரு நாளைக்கு 6 வீட்டில் ஒரு நாள் லீவு கிடையாது. ஆமாம் சார், லீவ் போட்டால் அவ்வளோதான். இந்த கொளுத்து வேலைக்கு போகிறவங்க, மற்ற வேலைக்கு போகிறவங்க, அவங்களுக்காவது ஒரு நாள் லீவு. மழை வந்தால் கூட சார் மழை வந்துருச்சு வேலை செய்ய முடியாதுவாங்க, ரைட்டா? இவங்க ஒரு நாள் லீவ் போட்டால் நான் வரமாட்டேன், நிறுத்திடுவேன். ஒரு ஃபோன் கால் 7-8 ஃபோன் கால் வரும் இல்லையா? அப்போது ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாமல் தினிக்கும் அவங்க வீட்லேயும் அவங்க சமையல் பண்ணி வச்சுட்டு, பசங்க இருந்தாங்கன்னா அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அமிச்சிட்டு, அவங்க வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி துணி துவச்சி புருஷனுக்கு சோத்தை கட்டி விட்டு அவன் வந்து சரக்கடிச்சிட்டு வருவான், அவனுக்கு காரமாக ஏதாவது சமைச்சு வச்சு போட்டு இவ்வளோத்தையும் பண்ணிட்டு அவங்க வெளியில் வேலைக்கு போயிட்டு அங்கே ஒரு 4-5 வீட்டில் பாத்திரம் தேய்ச்சி போட்டு துணி துவச்சிட்டு அவ்வளோலாம் கஷ்டப்பட்டு வராங்க. அவங்க இன்றைக்குமே உடம்பு வலி நான் சரக்கு அடிக்கிறேன்னு சொன்னதில்லை. அதனால் இந்த ஆம்பளை பயில்கள் மட்டும் தெனாவிட்டு உனக்கு உடம்பு வலி குடிக்கிறேன் அப்படின்னு இது திமிரு தானே. நாமளாம் ஜஸ்டிஃபை பண்ணி வளர்த்து விட்டு போட்டோம். கேட்டால் சொல்லுவாங்க, இல்லைங்க இது வந்து நாங்கள் லாபத்துக்காக வருமானத்துக்காக சரக்கு விற்கவில்லை. அப்புறம் எதுக்கு வைக்கிறீங்க? வேற எதுக்காக வைக்கிறீங்க சரக்கு? ஐயோ பாவம் மதுப்பிரியர்கள் கஷ்டப்படக்கூடாது, அவங்க மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவா? பீகாரில் சுத்தமாக இழுத்து முட்டார்ல, அங்கே ஏதோ கள்ளச்சாராயம் அப்படின்னு இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, காம்பன்சேஷன் நான் தான் குடிக்காதுன்னு சொல்லி நிற்கிறேன், இவன் திட்டுத்தனமாக அதை போய் குச்சி குட்டி செத்தானா அதுக்கு நான் காசு கொடுக்கணுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது போடா அப்படின்ட்டார். ஜனங்க மறுபடியும் வந்து பெருவாரியாக பெண்கள் ஓட்டு போட்டு அவர் ரசிகமாகலை. இவ்வளோ கேட்டு நீங்கள் அதெல்லாம் வேணாங்க, இது போதை மருந்து இல்லை, இது அது இது உடம்பு வலி அதெல்லாம் கூட விட்டுருங்க. இந்த கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கினே ஒரு போர்டு வச்சுக்கினேன், இந்த டாஸ்மாக் ஜனங்க வேணான்னு சொல்கிறாங்க, மூட சொல்கிறாங்க. கவிதாயினி கனிமொழி அவர்கள் பசங்களை படிக்க வைக்க முடியல, வீட்டில் வந்து சாப்பாடு சமைக்க முடியல, வாடகை கட்ட முடியல, இதெல்லாம் மக்கள் வந்து டாஸ்மாக் வேணான்னு சொல்கிறாங்க. அவங்க தான் சொன்னாங்க. அந்த வீடியோவை கொண்டு போய் கொடுத்து, ஏங்க மக்கள் சொன்னாங்க மறந்துட்டீங்களா, அட்லீஸ்ட் இந்த தடவை தேர்தல் வாக்குறுதியாவது கொடுங்க. போதை அப்படின்னா இதுவும் போதை தான், இது மருந்து கிடையாது, இதுவும் போதை, உடம்பை நாசம் பண்ணக்கூடியது. அப்படியே அவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாடு இளம் விதவைகள் அதிகமாக இருக்கும் மாநிலமாக இருக்கின்றது. இவ்வளோலாம் சொன்னீங்களே, போன வருஷம் 21 எலெக்ஷனில் அந்த வாக்குறுதி சேர்க்கல, 26லையாவது கொஞ்சம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஒன்று ஆப்பெல்லாம் வச்சுக்கிறாங்களாமே, வாக்குறுதி என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எதாவது அப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன். அப்படியாவது வந்து அவங்க ஞாபகம் வந்து அதை ஒதுக்கினாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி விடுங்க. அது நம்ம அண்ணன் வைகோ அவர்கள் ஒரு தடவை கேட்டார், ஞாபகம் இருக்கா? யாரோ ஒரு பத்திரிகையாளர் வந்து நீங்க இதெல்லாம் பேசுறீங்க, அவங்க புள்ள வந்து சிகரெட் ஏஜென்சி வச்சுக்கிறாரு, சிகரெட்டால் யாரும் கெடுக்கப்படுவதில்லை, சிகரெட்டால் யாரும் கொலை செய்யப்படுவதில்லை, மது குடிக்கிறவன் தான் வந்து இந்த மாதிரி கொலை பண்றான், திருடுறான், அதை பண்றான், இதை பண்றான், சிகரெட் பிடிக்கிறவங்க யாரும் பண்றதில்லை, ஒரு சர்டிஃபிகேட்டே கொடுத்தாரு அண்ணன். அப்போ அவர்கிட்ட போய் சொல்லணும், ஏங்க அப்போ மது குடிக்கிறவங்க மது பிரியர்கள் இதெல்லாம் பண்றாங்கன்னு நீங்களே அன்னைக்கு சொன்னீங்க, நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஏன்னா அந்த திமுகவை தாங்கும் தூண் போல அப்படின்லாம் வேற சொல்லிக்கிறாரு. அதனால அந்த தூண் ஒரு அறிவுரை சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி விடுங்க, இதெல்லாம் சொன்னால் சீட்டு கிடையாதுன்ட்டாங்க. நீங்கள் எப்படி
அதேதான் சார், கரெக்ட் தான் சார். ஆனால் சார் இப்போ நம்ம சேகர் பாபு அவர்கள் எங்கே போனாலுமே வந்து கொஞ்சம் பிரச்சனையாகவே தெரியுது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து தமிழிசை சவுந்தரராஜனோட வந்து எழுது நீ என்ன வயிற்று சோறு தண்டியா என்ன தின்ற சார், இந்த மாதிரி என்ன கேள்வி கேட்டிருக்கேன்? சாப்பாடு தான் சாப்பிட்றோம். டீசெண்டான கேள்வியா கேளு, ஈஸியான கேள்வியா கேளு, உன் இஷ்டத்துலாம் கேள்வி கேட்காத. சாரி, உணர்ச்சி வசப்பட்டேன். சொல்லுங்க. உணர்ச்சி வசப்படலாம் சார், இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்காக வந்து கோயிலில் உணர்ச்சி வசப்படலாமா? ஒரு அமைச்சராக இருந்து உணர்ச்சி வசப்படலாமா? அதே மாதிரி பாரத் மாதாக்கு ஜேன்னு சொன்னால் உணர்ச்சி வசப்படலாமா? ஓ அப்படியா? அது எனக்கு தெரியாது. திடீர்னு இன்னொருத்தர் எனக்கு பிபி ஏறிச்சு, அதனால நான் ஏதோ சொல்லிட்டேன், அவ்வளோதான். நீ யாராவது தப்பா நினச்சிக்காத. நான் கூட பழைய அருண் சார் திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டாரான்னு யோசிச்சேன் நான். ஏன்னா என்ன அந்த பழைய பன்னீர்செல்வமா, டிஎஸ்பி பன்னீர்செல்வம் மறுபடியும் ஒன்று யூனிஃபார்மில் பார்க்குறேன். கோவிலில் அவரை கேட்டால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, மனோ தங்கராஜ் அவர்கள் வேற ஒன்று சொல்கிறாரு, சாவர்கர் வாழ்கன்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த யாகா வாராயினும் நாகாக்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இப்போ அது என்னது, வள்ளுவர் கோட்டத்தில் கூட நம்ம என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கோம். அந்த வள்ளுவருடைய வார்த்தைகளை நினைவுபடுத்த வேண்டும். கோயிலுக்குள்ளே அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. நீங்களும் நானும் பேசலாம் வைக்கலாம். நம்மளாம் ஒன்றுமே இல்லாத ஆளுங்க. அவர் வந்து மாண்புமிகு அமைச்சர், அமைச்சர்னு கூட சொல்ல மாட்டேன் நான் என்றைக்குமே. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், மாண்புமிகு அமைச்சர்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மாண்பை காப்பாற்ற வேண்டும். உணர்ச்சி வசப்படுவது நம்மள மாதிரி ஆளுக்கு சரி, பதவியில் இருக்கவங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. முதலமைச்சர் எடுத்துக்கங்க, என்னைக்காவது அவர் அந்த மாதிரி வரம்பு மீறி பேசியிருக்காரா சொல்லுங்க? அந்த கூல் அதை அப்படியே எப்பவும் மெயின்டைன் பண்ணுவாங்க. நடக்காத மாதிரி கொஞ்சம் கூட அந்த டென்ஷனை வெளில காமிச்சிக்கவே மாட்டார். இத்தனைக்கும் சொல்வார், ராத்திரியில வந்து தூக்கம் வரதுல யாரு என்ன பிரச்சனை பண்ண போறீங்களோ அப்போ கூட வந்து டென்ஷன் ஆக மாட்டார். கத்துக்கணும், கூடவே தானே இருக்காங்க. முதலமைச்சர்கிட்ட கத்துக்கணும் அந்த நல்ல பழக்கத்தை எல்லாம். என்ன ஆனாலும் டென்ஷன் ஆகக்கூடாது, அடுத்தவங்களுக்கு டென்ஷன் ஆகலாம், நாம டென்ஷன் ஆகக்கூடாது. அது சரியில்லை விக்ரம். ஓகே சார். சார் அதே மாதிரி இப்போ வந்து புதுசாக வரது வந்து திராவிட பொங்கல், சமத்துவ பொங்கல் மாதிரி இப்போ திராவிட பொங்கல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கடைசியில் பார்த்தா தமிழர் பொங்கல், தமிழரையே தூக்கிலான்னு முடிவு பண்ணிட்டாங்களா என்ன திமுக? திராவிட பொங்கலா? இது எங்கே வந்தது? புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க சார். இப்போ இந்த வர இதுக்கு வந்து திராவிட பொங்கல் என்ன நியூஸ்லாம் வந்து திராவிட பொங்கல் போடாமல் இருந்தாங்கன்னா சரி. இல்லை, எனக்கு புரியல. இது வந்து பொங்கல் வந்து தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இந்த மாதிரி அறுவடை திருநாளை வந்து பல இடங்களில் கொண்டாடுகின்றார்கள். சரியா? ஸோ இது வந்து தமிழர் திருநாள்னு நீங்கள் சொல்கிறதே வந்து சரியில்லை. ஆந்திராவில் கொண்டாடுறாங்க, தெலுங்கானாவில் கொண்டாடுறாங்க, அஸ்ஸாமில் கொண்டாடுறாங்க, எல்லா இடத்துலையும் கொண்டாடுறாங்க இந்தியாவில். ரைட்டா? நமக்கு வந்து இந்த அறுவடைக்கு காரணமாக இருக்கின்ற இந்த சூரிய கடவுளை வணங்கும் ஒரு திருநாளாக நம்ம பொங்கலை கொண்டாடுகின்றோம். அதே மாதிரி மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு இந்த விவசாயம், இது வெள்ளாமை, இதுக்கு வந்து காரணமாக இருந்து அந்த கால்நடைகளுக்கு நாம் நன்றி தெரிவிக்கும் விழா. இப்போல்லாம் பல இடங்களில் அந்த மாட்டுக்கு மஞ்சள் குங்குமங்கிறது பதிலாக டிராக்டருக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு பூ போட்டு அதுக்கு கற்பூர ஆரத்தி காமிக்கிறாங்க. ஏன்னா மாடுகள் பல இடங்களில் இப்போ டிராக்டர் வச்சு தான் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அதுக்கு நன்றி தெரிவிக்கும் ஒரு விழா. அப்படி பார்க்க போனால் ஆயுத பூஜை அன்றைக்கி நம்ம ஸ்பேனருக்கும் திருப்புளிக்கும் தானே இது வைக்கிறோம். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, நன்றி தெரிவிக்கிற விஷயந்தான். அதில் எதுவும் தப்பு இருக்கிறதா நான் நினைக்கல. ஆனால் தமிழர் திருநாள் சொல்லிட்டு இப்போ திடீர்னு திராவிட பொங்கல் அப்படின்னா என்னங்க இது? எல்லாத்தையும் நீங்கள் திராவிடத்துக்கே கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு என்னதான் மிச்சம் இருக்குது? இது திராவிட மண். ஆனால் வந்து தமிழை காப்போம், தமிழ் வாழ்க, தமிழ் வளர்கன்னு தான் போர்டு வச்சுருக்கோம். எந்த இடத்துலையுமே வந்து திராவிடம் வாழ்க, திராவிடம் வளர்கன்னு போர்டு வைக்கிறது இல்லை. இப்போ பொங்கலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிறோம். தமிழனுடைய அடையாளங்களை எல்லாம் அப்படியே விட்டுறதா? ஒன்று செய்யலாம். அப்போ வந்து திராவிட பொங்கல் அப்படின்ட்டு தமிழ் திராவிட பொங்கல்னு வச்சிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்குறீங்களா? நீங்கள் நிறைய பேர் வந்து வடமொழியில் மற்ற இது மாதிரி பேரெல்லாம் வச்சுக்கின்னு முன்னாடி தமிழன் இல்லை தமிழச்சி அப்படின்னு போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்படி போட்டால் அவங்க தமிழன்னு தெரியுமா? வேற தமிழில் வச்சா போதாதா? அண்ணன் துரைமுருகன் அவர்களே ஒரு தடவை சொன்னார், ஒரு காலத்தில் வந்து பேரை பார்த்தாலே அவன் திமுக காரன் தெரியும். ஆமாம், அந்த அளவுக்கு அழகாக தமிழ் பேர் வைப்பாங்க. இன்னைக்கு எல்லாம் விஷ் புஷ் இப்படி தான் பேரை வைக்கிறாங்க அப்படின்னாரு. இப்போ பேரை ஒழுங்காக வைக்கிறத விட்டுட்டு பேரை போட்டுட்டு அதுக்கு முன்னாடி தமிழன் தமிழச்சின்னு போட்டுக்கினா இது என்னங்க இது? இதுதான் உங்கள் தமிழ் மேலே இருக்க பற்றா? இதுதான் உங்கள் டக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. தமிழை மாற்றிக்காங்க. சீமான் சொல்வார், பரிதிமார் கலைஞர் யாரு? சூரிய நாராயண சாஸ்திரி. தமிழ் மேலே இருக்க பற்றால சூரிய நாராயணன் அப்படின்றத பருதி மால் கலைஞர்னு அவர் பேரை மாற்றிக்கினார். அது தமிழ் பற்றா? இல்லைன்னா வந்து தமிழன் சூரிய நாராயண சாஸ்திரின்னு போட்டு இருந்திருக்கலாம். அவருக்கு தெரியல, பாவம், பகுத்தறிவு இல்லை அவருக்கு. அதனால தான் கஷ்டப்பட்டு சூரியன்னா இது, நாராயணன்னா மால், சாஸ்திரின்னா கலைஞன் அப்படின்னு மாற்றி பரிதிமார் கலைஞர்னு பேரை மாற்றிக்கினார்.
சிம்பிளா தமிழன் சூரிய நாராயண சாஸ்திரினா முடிஞ்சு போயிருக்கும் அது. ம். இன்னைக்கு யாராவது அது மாதிரி பேர் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க, அப்படி மாத்திடலாம். ஓகே சார். சார் கடைசியாக ஒரே ஒரு கொஸ்டின் சார். நம்ம இப்போ ஸ்டாலின் அவர்கள் உட்காந்துருக்க லெஃப்டில் நம்ம கமல்ஹாசன் அவர்கள், ரைட்டில் ரஜினி அவர்களும் உட்காந்துருந்தாங்க. ரஜினி அவர்கள் பேசினார் எல்லாமே ஏஎம் சரவணனுக்காக ஒரு ஒரு ஃபோட்டோ இது மாதிரி சார். அதில் ஏன் சார் கமல்ஹாசன் அவர்கள் அந்த அளவுக்கு பேசவே இல்லையா? அது ரஜினி பேசியிருக்காரா? அவர் பேசினது டக்குன்னு ஒன்று புரியும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து இன்னொரு விளக்க உரையெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் அண்ணன் பேசினார்னா என்னை தவிர யாராலையும் விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால் அவர் பேசலை போல இருக்கு. நம்ம வேற வந்து அவர் பேசினது அக்கு வேற, ஆறு வேற, பீராஞ்சி, இதில் இப்படி அர்த்தம் இருக்குது அப்படி அர்த்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டோமா? ஒருவேளை அதனால் அண்ணன் வந்து வாய மூடின்னு இருட்டாரோ? இல்லை இன்னொன்று கூட இருக்கலாம். நீங்கள் என்னதான் அங்கே போயிட்டு ஆற்றுன்னு ஆற்றினாலும் ஒரே ஒரு சீனில் வந்து கதவை திறந்துட்டு போவார் ரஜினி. முதல் படத்தில் அபூர்வ ராகங்களில் இவர் படம் முழுக்க டங்கர 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 அந்த மோளம், அது என்னது தபலாவா மிருதங்கமா, அதை போட்டு அடிச்சிட்டு இருப்பார். அவ்வளோ அடிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஒரே சீன்ல நான் பைரவியோட புருஷன் அவர் காஸ்டியூமை பாருங்க, போட்டு போட்ட ஒரு கோட்டு, ஷேவிங் காசு கூட கிடையாது, ஷேவே பண்ண வேணாம், நீ அப்படியே தாடியோட வந்துரு சார். ஹேர் அதெல்லாம் வேணாயா, நீ தலையே வராதே, அப்படியே வா, ஒரு அழுக்கு சொக்காய் போட்டுன்னு வந்து நில்லு, வந்து கதவை தொறா அப்படின்னாங்க. அவர் எங்கேயோ போயிட்டாரு. இவரும் மாங்குன்னு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு, ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டுது. அதே மாதிரி தான் அங்கே அவர் 2 நிமிஷம் பேசிட்டு போயிடுவார் ரஜினி. இவர் அரை மணி நேரம் ஆத்தினாலும் அவர் 2 நிமிஷம் பேசினது தான் நிற்கும். அதனால எதுக்கு வம்பு, பேசாமல் போயிடலாம்னு நினச்சிட்டார் போல இருக்குது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. நீங்களாம் தப்பாதெல்லாம் நினச்சிக்காதீங்க. தனியாக போயிருந்தா அவர் தனியாக அவர்தனை வாசிச்சிருப்பார் மிருதங்கம். இப்போ இவர் வந்துட்டதுனால என்ன பேசியும் ஈடுபடாது. அதனால எதுக்கு பேசுறது? இப்போவாது நீங்கள் கேட்டீங்கல்ல ஏன் பேசலை அப்படின்னு, பேசியிருந்தீங்கன்னா அதனால தான் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். ஓகே சார். சார் உங்கள் அற்புதமான கருத்துக்கள் இளையபெருமானோட உட்கார்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.